Dear friends, this is Kalaimani. Aristotle Poetics Part 1ல அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் லிட்ரரி ஒர்க்கையும் பற்றி பார்த்தோம். பார்ட் 2ல அவருடைய பொய்டிக்ஸில் உள்ள 26 ஷார்ட் ட்ரீட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்வு கட்டுரைகளை 26 சாப்டர்ஸாக இதில் பார்க்க போகிறோம். The Poetics is Aristotle's most famous treatise on poetry and drama, though based on the Greek literature of his time. Greek poetry and dramaவில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறதுனால இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே க்ரீக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்கப்படுது. அரிஸ்டாட்டல்ஸ் அதர்ஸ் ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா அரிஸ்டாட்டலுடைய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா ரிட்டோரிக் அப்படின்னு பார்க்கப்படுது. இட் டீல்ஸ் வித் ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், பேச்சுக்கலையை வந்துட்டு வெளிப்படுத்துவதற்காக இருக்குது. இந்த கிட்டத்தட்ட ஏற்கனவே இந்த பொய்டிக்ஸ் எத்தனை சாப்டர்ஸாக இருக்குது, 24 சாப்டர்ஸ் அண்ட் 45 பேஜஸ் அண்ட் 6 பார்ட்ஸாக இருக்குது அப்படின்றத ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இது சாப்டர் வைஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பை இமிட்டேஷன் Aristotle means not just copying the externals or superfices of nature, but reflecting emotions, passions and inner truth of human soul. ஸோ இமிட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, உடனடியாக மற்றவங்களை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இமிட்டேட் பண்ணுறது, பிரதிபலிக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய எமோஷன்ஸு, பேஷன், அவங்களுடைய ஆர்வம், அவங்களுடைய இன் அண்ட் அவுட் ஃபீலிங், சேட்னஸ், ஹாப்பினஸ், இது எல்லாமே வந்துட்டு இமிட்டேட் பண்ணுறது தான் இமிட்டேஷன் அப்படின்றதுக்கு வரைவிலக்கணம் கொடுக்குறார். ஸோ இவருடைய காலத்தில் சாப்டர் 1ல் சொல்லப்பட்டிருக்கு, there was no name for literature in Aristotle time, so he calls it an act without a name அப்படின்னு சொல்கிறார். அரிஸ்டாட்டிலுடைய காலத்தில் லிட்ரேச்சருக்குன்னு புதுசாக நேம் கிடையாது. அதனால் இவர் எப்படி லிட்ரேச்சரை சொல்கிறாரு அப்படின்னா, an art without name, ஒரு கலை இருக்குது ஆனால் அதுக்கு பெயர் இல்லை அப்படின்றத பொருள் கொள்ளலாம். சாப்டர் 2ல் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, the writer imitates or describes 3 kinds of man அப்படின்னு சொல்கிறார். ரைட்டர்ஸ் வந்துட்டு எத்தனை விதமான மனிதர்களை பிரதிபலிக்கணும்னா 3 விதமான மனிதர்களை பிரதிபலிக்கணும். ஒன்று யார் அப்படின்னா, செயின்ட் மாதிரி உள்ளவங்க. செயின்ட் மாதிரி அப்படின்னா they may be great hero to the people, right? செகண்ட் பார்த்தோன்னா the beastly kind man. beastly kind man அப்படின்னா கொடூரக்காரர்கள், வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். தேர்டு ஒன்றுன்னா ஆர்டினரி மேன், அவங்க இயல்பாகவே வந்துட்டு தவறு செய்யக்கூடியவர்கள். ஸோ ரைட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் 3 விதமான மனிதர்களுடைய கேரக்டரைசேஷனை கொண்ட ஒரு தாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று செயின்ட்டு, செகண்ட் ஒன்று பீஸ்ட்லி இஸ் கைண்ட் மேன், தேர்ட் ஒன் இஸ் ஆர்டினரி மேன். இந்த 3 கைண்ட்ஸுக்கும் அவர் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு எடுக்கிறார். என்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறார் அப்படின்னா, ஒரு 3 படைப்பாளர்கள் இருக்காங்க. அந்த 3 படைப்பாளர்களுடைய படைப்புகளை இங்கே வந்துட்டு விளக்குறார். ஓகே, அரிஸ்டாட்டல் சைட்ஸ் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த க்ரீக் பெயிண்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் டைம். அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த 3 படைப்பாளர்கள். பாலிக்னோட்டோஸ் பெயிண்ட்ஸ் த கிரேட் ஹீரோஸ் ஹூ ஆர் பெட்டர் தென் வி ஆர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிரேட் ஹீரோஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, செயின்ட்டு, அதை வந்துட்டு அந்த 3 கைண்ட் ஆஃப் பர்சனை இமிட்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து செயின்ட்டு, செகண்ட் ஒன் இஸ் பீஸ்ட்லி கைண்ட் ஆஃப் மேன், தேர்ட் ஒன் இஸ் ஆர்டினரி மேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு பாலிக்னோட்டஸை எக்ஸாம்பிள் பண்ணுறாரு. பாலிக்னோட்டஸ் பெயிண்ட்ஸ் அ கிரேட் ஹீரோஸ் ஹூ ஆர் பெட்டர் தென் வி ஆர். ஸோ கிரேட் ஹீரோஸ்னால் யார்? ஒரு ஹீரோன்னா நிச்சயமாக வந்துட்டு சாதாரண மனிதர்கள் போல் அல்லாமல் வித்தியாசப்பட்டு இருப்பாங்க. அவங்க தான் கிரேட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, அந்த பீஸ்ட்லி கைண்ட் மேன் யார் மாதிரி இருப்பாங்கன்னா, பாசன்ஸை வந்துட்டு இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. பாலிக்னோட்டஸ், பாசன்ஸ் பெயிண்டிங்ஸ் டீல் வித் த பீப்புள் ஹூ ஆர் ஃபார் worse than us. ஸோ ஒரு ஆர்டினரி பீப்புளை விட கொடூரமான ஒரு குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதை தான் வந்து பாசன்ஸோடைய பெயிண்டிங்கை வந்துட்டு இங்கே குறிப்பிட்டார். பாசன்ஸ் பெயிண்டிங்ஸ் டீல்ஸ் வித் த பீப்புள் ஹூ ஆர் worse than us. இது வந்துட்டு பீஸ்ட்லி கைண்ட் மேனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். தேர்டு ஆர்டினரி மேன் அப்படின்னு சொல்லப்படுது. டயானிசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. டயானிசஸ் அப்படின்னா, டயானிசஸ் பெயிண்ட்ஸ் men and women who are just like ourselves. டயானிசஸ் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்பா, ஆண்களும் பெண்களும் வந்துட்டு நம்மளை மாதிரி ஒரு யதார்த்தவாதிகள், அவர்கள் வந்துட்டு ஈஸியாக தவறளிக்கக்கூடியவர்கள், ஈஸியாக கற்றுக்கக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே கொடுக்குறாரு. சரியா? ஓகே. Next point, tragedies are concerned with great people. Tragedies, epic, additionally பார்த்தோன்னா tragedy, epic எல்லாமே வந்துட்டு கிரேட் பீப்புளோடைய ஒரு ஃபோர்ட்ரைடாக இருக்கும். அவங்கள பற்றி விவரித்து அவங்கள பற்றி புகழ்ந்து எழுதக்கூடியதாக இருக்கும்.
காமெடிஸ் portrays the average ordinary folks who are weird. இப்போ காமெடிஸ் வந்துட்டு ஆர்டினரி பீப்புள்ஸை வந்துட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு படத்தில் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு காமெடியனுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எதுவோ அப்படி தான் அப்படின்னு அவர் அரிஸ்டாட்டில் சொல்கிறார். அண்ட் சாப்டர் நம்பர் 3ல் என்ன பார்த்தோன்னா, அரிஸ்டாட்டில் டிஸ்கிரைப்ஸ் 3 modes ஆஃப் ரைட்டிங்ஸ். அரிஸ்டாட்டில் 3 விதமான ரைட்டிங்ஸ் வந்துட்டு குறிப்பிடுறார். ஒன்று நரேட்டிவ் மோட், செகண்ட் ஒன் இஸ் ட்ராமேட்டிக் மோட், தேர்ட் ஒன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 modes, நரேட்டிவ் அண்டு ட்ராமேட்டிக் மோடும் கலந்து 3 modes ஆஃப் ரைட்டிங் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறாரு. ஒன்று நேரேட்டிவ் மோட், 2 ட்ராமேட்டிக் மோட் அண்ட் தேர்ட் த காம்பினேஷன் ஆஃப் 2 mode அப்படின்னு இங்கே சொல்லலாம். இந்த நரேட்டிவ் மோடை தான் யூஸ் பண்ணி ஹோமர் அவருடைய ஒர்க்ஸை வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஹோமர். அதே மாதிரி சொஃபாக்கல்ஸ் அண்ட் அரிஸ்டோஃபோன்ஸ் வந்துட்டு ட்ராமேட்டிக் மோடை பயன்படுத்தியிருக்காங்க. ஹோமர் வந்துட்டு அந்த நரேட்டிவ் மோடை மட்டும் பயன்படுத்தலை, ட்ராமேட்டிக் மோடும் அவருடைய ஒர்க்கில் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு. சொஃபாக்கல்ஸ் அண்ட் அரிஸ்டோஃபோன்ஸ் வந்து ட்ராமேட்டிக் மோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹோமரும் வந்துட்டு நரேட்டிவ் மோடும் யூஸ் பண்ணியிருக்காரு, ட்ராமேட்டிக் மோடும் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ சாப்டர் நம்பர் 4ல் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, த விஷ் டு இமிட்டேட் இஸ் இன்னேட் இன் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த இமிட்டேஷன் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. சில்ட்ரன் லேர்ன் பை இமிட்டேட்டிங் வாட் க்ரோன் அப்ஸ் டூ. ஸோ வயது முதிர்ந்தவர்கள் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் குழந்தைகள் வந்துட்டு பின்பற்றுவாங்க. அதே மாதிரி monkeys imitate what human beings do. மனிதர்கள் என்ன எப்படி அவர்களுடைய குணாதிசயம் இருக்கோ, நடைமுறை இருக்கோ, அதை தான் வந்துட்டு குரங்குகள் வந்துட்டு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. we delight in art because they present an imitation of our life. ஏன் நம்ம கலையை வந்துட்டு நேசிக்கிறோம், கலையை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை கலை வந்து பிரதிபலிக்குது, அதனால் நம்ம விரும்புகிறோம் அப்படின்றத அரிஸ்டாட்டில் அழகாக சொல்லியிருக்காரு. ஈவன் imitation of painful happenings gives pleasure when the imitation is accurate. Even imitation is painful happenings gives pleasure when the imitation is accurate. அப்போ ஒரு பெயின் இருக்குது, ஒரு சோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சோகமும் அந்த கவலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தது, அதை வந்துட்டு நேராக நம்ம இமிட்டேஷனோட போய்ட்ரிலையோ இல்லை ட்ராஜடிலையோ இதில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான ஃபீல் வருது அப்படின்றத அழகாக சொல்கிறார். சம் பாயிண்ட்ஸ் இமிட்டேட்டிங் த நோபல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் நோபல் பர்சனேஜ். சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் பெரிய பெரிய மன்னர்கள், ராஜாக்கள் இவங்களுடைய குணாதிசயங்களோட இவங்களுடைய வீரத்தை, எபிக் வீரத்தை போற்றி எழுதக்கூடியதாக இருக்காங்க. அவங்கள தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மனிதர்களுக்கு காமிச்சாங்க. சம் பாயிண்ட்ஸ் இமிட்டேட்டிங் த நோபல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் நோபல் பர்சனேஜஸ். ரோட் பெனிஜெரிக்ஸ் அபவுட் கிரேட் மேன். பெனிஜெரிக்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காவியம். இதை வந்துட்டு கிரேட் மேனை பற்றி எழுதியிருப்பாங்க. ஹைம்ஸ் அபவுட் காட்ஸ். ஹைம்ஸ் அப்படின்னா இறைவனை பற்றிய துதிப்பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனை பற்றிய துதிப்பாடல் இறைவனுக்காக மட்டுமே தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திஸ் லீட் டு ரைட்டிங் ஆஃப் எபிக்ஸ் அண்ட் ட்ராஜடிஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எபிக்ஸ், புராண கதைகள் எழுதுவதற்கும் புராண காவியம் எழுதுவதற்கும் ட்ராஜடிஸ் எழுதுவதற்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. எது? இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறார். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹோமர், இலியாட் அண்ட் ஒடிசி இஸ் பிலாங் டு திஸ் வெரைட்டி. ஸோ இந்த வழிகளில் தான் ஹோமர் எழுதின இலியாட் அண்ட் ஒடிசி வந்துட்டு இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம் பாயிண்ட்ஸ் இமிட்டேட் த ட்ரிவியல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரிவியல் பீப்புள். சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு அற்பமான மனிதர்களையும் அவங்களுடைய கதை கருவாக எடுத்துக்கிறாங்க. ரைட்டிங் இன்வெக்டிவ்ஸ் ஆர் பர்சனல் சட்டையர்ஸ் அதர்வைஸ் கால்டு இயாம்பிக் வேர்ட்ஸஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ இன்வெக்டிவ்ஸ் அப்படின்னா கடுஞ்சொற்கள் சொல்கிறது, கடுஞ்சொற்கள் கூறுறது. அதாவது ஒருத்தர் ஒரு படைப்பாளி எழுதியிருக்காருன்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி கடுமையாக தாக்குறதுக்கு பேருக்கு இயாம்பிக் வேர்சஸ் அப்படின்னு பேர். இன்வெக்டிவ்ஸ் ஆர் பர்சனல் சட்டையர்ஸ் அதர்வைஸ் கால்டு. இன்வெக்டிவ்ஸ் அப்படின்னா கடுஞ்சொற்களை பயன்படுத்தி எழுதுவதற்கும், பர்சனல் சட்டையர் ஒரு சொந்த வாதத்தையும் வந்துட்டு இயாம்பிக் வேர்சஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அவுட் ஆஃப் திஸ் ஜானர் வாஸ் பார்ன் த லைட் காமெடி. இந்த ஜானர், அந்த இயாம்பிக் வேர்சஸ் இருக்கு இல்லையா, பர்சனல் சட்டையர், இந்த இயாம்பிக் வேர்சஸை பேஸ் பண்ணி தான் லைட் காமெடிஸ் வந்துட்டு உருவாகினதா இங்கே சொல்கிறார். சாப்டர் நம்பர் 5ல் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த எபிக் அண்ட் த ட்ராஜடி. வீர காவியத்திற்கும் சோகன காவியத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த எபிக் அண்ட் ட்ராஜடி டீல் வித் கிரேவ் அண்ட் நோபல் ஆக்ஷன்ஸ். எப்பிக்கும் ட்ராஜடியும் ஒரு நோபல் ஆக்ஷன்ஸை வந்துட்டு கொண்டதாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி த போர்ட்ரைட் ஆஃப் ஹீரோஸ், ரைட்.
காமெடி டீல்ஸ் வித் ridiculous அண்ட் அக்லி வென் எக்ஸைட் லாஃப்டர் அப்படின்னு சொன்னார். காமெடி வந்துட்டு எதை டீல்ஸ் பண்ணிதுன்னா ரெடிகுலஸ் ஒரு வெறுக்கத்தக்க, ஒரு அக்லி தன்னையே தாழ்த்திக்கிட்டு மக்களை சிரிக்க வைக்கிறது இந்த கான்செப்ட் இங்கே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வடிவேலு அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆக்ஷனும் தாழ்த்திக்கிட்டு மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இல்லையா, அதனால் ரைட். சாப்டர் நம்பர் 6ஓட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தி கான்ஸ்டியூவன்ட் பார்ட் ஆஃப் ட்ராஜடி ஆர் ஒரு ட்ராஜடியோடைய இது வந்துட்டு 6 பிளாட் அப்படின்னு சொல்கிறார். 6 பிளாட் ட்ராஜடி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 6 அங்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஸ்டியூவன்ட் பார்ட் ஆஃப் அ ட்ராஜடி ஆர் பிளாட்டு, கேரக்டர், தாட்டு, டிக்ஷன், ஸ்பெக்டக்கிள், சாங். இந்த 6ம் வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் பார்ட் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு இங்கே அழைக்கப்படுது. சாப்டர் நம்பர் 7ல் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கதை கரு எப்படி உருவாக்கப்படணும் அப்படின்றத அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. இட் ஷுட் ஹாவ் அ பிகினிங், அ மிடில் அண்ட் அன் எண்ட். ஸோ ஒவ்வொரு கதை கருவுக்கும் தொடக்கம் இருக்கணும், மிடில் இருக்கணும் அண்ட் எண்ட் இருக்கணும். த பிகினிங் மஸ்ட் நாட் ஹாவ் எனிதிங் ப்ரெசீடிங் இட் அண்ட் த மிடில் மஸ்ட் ஃப்ளோ அவுட் ஆஃப் த பிகினிங் அண்ட் லீட் டு அன் எண்ட். அதாவது ஒரு தொடக்கம் வந்துட்டு பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்தக்கூடியதாக தொடக்கம் இருக்கக்கூடாது. ஆனால் மிடில் வந்துட்டு தொடக்க காலத்தினுடைய தொடர் செயலாக இருக்க வேண்டும். அந்த தொடர் செயல் ஒரு முடிவுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை இங்கே அரிஸ்டாட்டில் சொல்கிறார். அதுதான் இட் ஷுட் ஹாவ் அ பிகினிங், மிடில் அண்ட் எண்ட். ஒரு பிளாட் அப்படின்னா தொடக்கம் இருக்கணும், மிடில் இருக்கணும், எண்ட் இருக்கணும் அப்படின்ற கான்செப்டை இங்கே புகுத்துறார். அதே மாதிரி த லென்த் ஆஃப் த பிளாட் மஸ்ட் நாட் பி டூ ஸ்மால் ஆர் டூ வேஸ்ட். ஒரு கதைக்கரு வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, அதீத பெருசாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டும் அரிஸ்டாட்டில் பொய்டிக்ஸில் குறிப்பிட்றாரு. சாப்டர் நம்பர் 8ல் என்ன சொல்கிறாருன்னா த யூனிட்டி ஆஃப் பிளாட். ஒரு கதை களத்தினுடைய யூனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கதைக்களம் ஹீரோவுக்கு ஏற்படும் அல்லது ஹீரோ செய்த செயல்களை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். யூனிட்டி ஆஃப் பிளாட் அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படின்னா அவருடைய செயல்களை தொடர்ந்த பின்னணி என்ன அப்படின்றத குறிப்பிடக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். The plot must deal with the actions befalling the hero or done by the hero அப்படின்னு சொல்கிறாங்க. செயல்கள் ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட வேண்டும், இது முழுவதையும் விடமாற்றம் செய்யாமல் எதுவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்ஷனுடைய ஹீரோஸினுடைய ஆக்டிவிட்டீஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றத அந்த யூனிட்டி ஆஃப் பிளாட் விஷயத்துக்கு சாப்டரில் சொல்லியிருக்காரு. 10-11 பார்த்தோம் அப்படின்னா 2 kinds ஆஃப் பிளாட் அப்படின்னு சொல்கிறார். பிளாட் எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் கதை கரு எத்தனை விதத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில் டாக்ஸ் ஆஃப் 2 kinds ஆஃப் பிளாட். ஒன்று சிம்பிள் பிளாட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளாட். ஒன்று சிம்பிள் பிளாட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளாட். த சிம்பிள் பிளாட் registers and even flow of action from beginning to end. சிம்பிள் அப்படின்னா ஒரே மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்துட்டு தொடக்கது முதல் இறுதி வரை இருக்கிறது வந்துட்டு சிம்பிள். காம்ப்ளெக்ஸ் பிளாட் வந்துட்டு ரிவர்சல், இதை தான் பெரிபர்டியான்னு சொல்லுவாங்க. இடையில என்ன வேணாலும் நடக்கணும். இந்த ஹீரோஸ் ஃபார்ச்சூன் ஆர் ஷாக்கிங் டிஸ்கவரிஸ் அனக்னாரிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில என்ன வேணாலும் இட் கம்ஸ் அண்டர் த ட்ராஜிக்கல் ஒன். இதை தான் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மேக்பெத் மர்டர்ட் ஆஃப் கிங் டங்கன் காசிங் ஹிஸ் அல்டிமேட் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பெரிபர்டியா. இது ரிவர்சலாக குறிப்பிடப்படுது. அதாவது நல்லா போயிட்டுருக்கும், மேக்பெத் கிங் டங்கனை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய ஆட்சி எப்படி வீழ்த்தப்படுது, அவன் எப்படி இறக்கப்படுறான் அப்படின்றத சொல்லுது இல்லையா. இதுதான் ரிவர்சல் பெரிபர்டியா. இட் இஸ் கம்ஸ் அண்டர் த காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படின்னு சொல்லலாம். சாப்டர் நம்பர் 12 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன்ஸ் ஆஃப் கிரீக் ட்ராமா. செக்ஷன்ஸ் ஆஃப் கிரீக் ட்ராமா வந்து வகைப்படுத்திருக்காரு. எ மாடர்ன் ட்ராமா இஸ் டிவைடட் இன்டூ ஆக்ட்ஸ். சமீபத்தில் மாடர்ன் ட்ராமாஸ் வந்துட்டு சாப்டர்ஸ் இல்லாமல் ஆக்ட்ஸாக வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்ட் ஆக்ட்ஸ் இஸ் டிவைடட் இன்டூ சீன்ஸ். ஆக ஒவ்வொரு ஆக்ட்லேயும் ஒவ்வொரு சீன்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடர்ன் ட்ராமா இஸ் டிவைடட் இன்டூ ஆக்ட்ஸ் அண்ட் ஈச் ஆக்ட் இஸ் டிவைடட் இன்டூ சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். Aristotle divides the Greek drama into the following 6 sections. அரிஸ்டாட்டில் வந்துட்டு கிரீக் ட்ராமாவை கிட்டத்தட்ட ஒரு 6 வகையில் வகைப்படுத்துகிறார். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 ப்ரொலாக், முன்னுரை இருக்கணும். திஸ் பார்ட் ப்ரெசீட்ஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த கோரஸ், முன்னுரை இருக்கணும்னு சொல்கிறார். செகண்ட் வந்துட்டு பரோட், கேலி நையாண்டி.
ஒரு நாடகம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் பபுன்னு வருவார் இல்லையா, அந்த மாதிரி த பரோட், திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் சாங் ஆஃப் த கோரஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, த எபிசோட் அப்படின்னா ஒரு கிளை கதை கொண்ட ஒரு தொடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். திஸ் இஸ் அ பார்ட் பிட்வீன் 2 கோரிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 4, த ஸ்டாசிமோன் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டாசிமோன்னா திஸ் இஸ் அ கோரிகோட். ஸ்டாசிமோன் தான் கோரிகோட். இது என்ன சொல்கிறது, இடையில் நிகழக்கூடிய ஒரு சாங்ஸு, அந்த ஈவெண்ட்ஸ் இதை குறித்தது. அடுத்தது கமாஸ், திஸ் இஸ் அ ஜாயிண்ட் லெமெண்டேஷன் ஆஃப் த கோரஸ் அண்ட் ஆக்டர்ஸ். கமாஸ் அப்படின்னா ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் உண்டான ஒரு தொடர்பு, இதை வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எக்ஸோட் அப்படின்னா திஸ் பார்ட் அலோவ்ஸ் லாஸ்ட் கோரிக் சாங். எக்ஸோட் அப்படின்னா இது வந்து முடிவுரை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த கிரீக் ட்ராமாவை கிட்டத்தட்ட ஒரு 6 வகையில் வகைப்படுத்துகிறார். சாப்டர் 13ல் என்ன குறிப்பிட்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த பர்ஃபெக்ட் ட்ராஜடி. பர்ஃபெக்ட் ட்ராஜடினா எப்படி இருக்கணும் அப்படின்னா, த மேன் ஃபிட் டு ஃபிகர் இன் அ ட்ராஜடி இஸ் ஒன் ஹூ along with his noble character has no a serious flow. It is this flow which brings about his fall. The hero of Shakespearean tragedy is such a type அப்படின்னு சொல்கிறார். The man fit to figure in a tragedy is one who along with his noble character. ஒரு ட்ராஜடிக்கு ஒரு கேரக்டர் நம்ம தேடணும் அப்படின்னா அதுக்கான பொருத்தமான ஒருத்தவராக தான் நம்ம தேட முடியும் இல்லையா. அவர் அந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒன்றி போகிறவராக இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ சீரியஸ் ஃப்ளோ, அவரை சார்ந்த ஒரு சீரியஸ் ஆக்ஷன் தொடர்ந்து இருக்கணும். இட் இஸ் திஸ் ஃப்ளோ விச் பிரிங்ஸ் அபவுட் ஹிஸ் ஃபால். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு, அந்த விஷயம் அவருடைய வீழ்ச்சியையும் அவருடைய வளர்ச்சியையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கணும். த ஹீரோ ஆஃப் ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடி இஸ் சச் அ டைப். நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் ட்ராஜடியோடைய கேரக்டரைசேஷனை கொண்டதாக தான் ஷேக்ஸ்பியரோடைய படைப்புகள் இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். அதே மாதிரி அரிஸ்டாட்டில் வந்துட்டு ட்ராஜிக் காமெடியை வந்துட்டு அப்ரூவ் பண்ணவே கிடையாது. விச் ஹாஸ் அ ட்ராஜிக் ஆர் சம்பர் மெயின் பிளாட் அண்ட் காமிக் சப்ளாட். அரிஸ்டாட்டில் எப்பொழுதுமே வந்து ட்ராஜிக் காமெடியை சப்போர்ட் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். 15-14 சாப்டர் வந்துட்டு எசென்சியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் கேரக்டர். ஒரு கேரக்டர் எப்படி வடிவமைக்கப்படணும் அப்படின்றத சொல்கிறாரு. எ கிங் மஸ்ட் பிஹேவ் லைக் எ கிங். ஒரு அரசன் அப்படின்னா அவன் அரசன் மாதிரி பிஹேவ் பண்ணணும். அண்ட் அ உமன் லைக் உமன். ஒரு பெண் அப்படின்னா பெண் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணணும். எ கேரக்டர் மஸ்ட் பி கன்சிஸ்டன்ட். ஒவ்வொரு கேரக்டரும் அதனுடைய திடத்தன்மையை கொண்டு இருக்கணும். ஹி மஸ்ட் நாட் சேஞ்ச் ஃப்ரம் சீன் டு சீன். அதை ஒவ்வொரு சீனுக்கும் நம்ம மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஃபைனலி அரிஸ்டாட்டில் ஆப்ஜெக்ட்ஸ் த டெனோமெண்ட் ஆர் அ சூப்பர் நேச்சுரல் மிஷினரி விச் இஸ் இன்ட்ரடியூஸ்டு டு பிரிங் அபவுட் ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்கிறார். அரிஸ்டாட்டில் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி அப்ஜெக்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, எண்ட் ஆஃப் த சீன் வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதில் ஒரு மாயையை உருவாக்கலாம். அது டெனோமெண்ட் அப்படின்னா, ஒரு நாடகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கதையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்துட்டு ஒரு மிராக்கிளை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வைக்கக்கூடாது. வாட் இஸ் ட்ரூ அப்படின்றத குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் தரார். த டெனோமெண்ட் மஸ்ட் பி யூஸ்டு வெரி ஸ்பேரிங்லி. அங்கங்கே வந்துட்டு இடம்பெறலாம் அப்படின்னும் வரார். அப்புறம் சாப்டர் நம்பர் 17-18 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில் லிஸ்ட் 4 kinds ஆஃப் ட்ராஜடிஸ் சொல்கிறார். அரிஸ்டாட்டில் வந்துட்டு 4 kinds ஆஃப் ட்ராஜடிஸ் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. 1 காம்ப்ளெக்ஸ் ட்ராஜடி, ரிவால்விங் பெரிபர்டியா அண்ட் அனக்னாரிசிஸ். காம்ப்ளெக்ஸ் ட்ராஜடி வந்துட்டு ரிவர்சல், இடையில் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். செகண்ட் டைப் ஆஃப் ட்ராஜடி பார்த்தோன்னா த ட்ராஜடி ஆஃப் சஃபரிங்ஸு, ஃபீலிங்ஸு. தேர்ட் வந்து ட்ராஜடி ஆஃப் கேரக்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, தட்ஸ் இஸ் மேக்பத் இதெல்லாமே. Fourth one is a tragedy of spectacle டிபெண்டிங் ஆன் சென்சேஷனல் எஃபெக்ட்ஸ். ஸ்பெக்டாக்கல் அப்படின்னா திடீர்னு ஒரு விஷயம் வந்துட்டு தோன்றுறது. இந்த 4 விதமான ட்ராஜடிஸ் வந்து சொல்கிறாரு. 1 காம்ப்ளெக்ஸ் ட்ராஜடி, செகண்ட் ஒன்று ட்ராஜடி ஆஃப் சஃபரிங், தேர்ட் ஒன்று த ட்ராஜடி ஆஃப் கேரக்டர், ஃபோர்த் ஒன்று த ட்ராஜடி ஆஃப் ஸ்பெக்டாக்கல் டிபெண்டிங் ஆன் த சென்சேஷனல் எஃபெக்ட்ஸ். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சாப்டர் நம்பர் 19ல் அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அரிஸ்டாட்டில்ஸ் அதர் ஃபேமஸ் ட்ரீட்டிஸ் ரெட்டோரிக் இஸ் worth reading as it is explained how speeches are to be composed and delivered. அரிஸ்டாட்டிலுடைய ஒர்க் வந்துட்டு பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தாட் அப்படின்ற வகையில் ஃபேமஸ் ஒர்க் இங்கே ட்ரீட்டிஸ் ஃபேமஸ் ஒர்க் வந்து ரெட்டோரிக். இது வந்துட்டு ஒரு
ஆய்வு கட்டுரை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆய்வு கட்டுரையில் ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் அதான் பேச்சுக்கலை பற்றி எழுதியிருப்பதாக இங்கே சொல்லப்படுது. சாப்டர் நம்பர் 22ல் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் டிக்ஷன் இஸ் த சாய்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. டிக்ஷன் இஸ் த சாய்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் இமேஜஸ் அப்படின்னு இங்கே குறிப்பிடுறார். ஓகே, நெக்ஸ்ட் வி கம்ஸ் டு அன் எண்ட் ஆஃப் த சாப்டர். நம்ம 23 to 26 வரையும் அவருடைய ஃபோர்ட்ரைட் என்னவாக இருக்குது அப்படின்னா, அரிஸ்டாட்டில் கம்பேர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் த டூ லிட்ரரி ஜோனர்ஸ். அரிஸ்டாட்டில் வந்துட்டு 2 லிட்ரரி ஜோனரை இங்கே கம்பேர் பண்ணுறாரு, ஒற்றுமை பார்க்குறாரு, கான்ட்ராஸ்ட் அதோடைய வேற்றுமை பார்க்குறாரு. த எப்பிக் அண்ட் த ட்ராமா. எப்பிக்கையும் ட்ராமாவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இட் வின்ஸ் அப் பை சேயிங் தட் ட்ராமா இஸ் சுப்பீரியர் டு எப்பிக். ஆனால் எப்பிக்கை விட ட்ராமா தான் சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பிசைட்ஸ் த ஆன்சர்ஸ் த கிரிட்டிசிசம் தட் மே பி leveled against him as authority on poetry. According to Aristotle, tragedy come from the efforts of poets to present men as a nobler or better than they are in real life. அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ட்ராஜடி வந்துட்டு கவிஞர்களுடைய ஒரு சிறந்த முயற்சினால் வெளிவந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். டு ப்ரெசென்ட் மென் அஸ் நோப்லர் அண்ட் பெட்டர் தென் தே ஆர் இன் ரியல் லைஃப். ஸோ ஒரு உண்மையான வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுவதற்காக தான் வந்துட்டு அந்த ட்ராஜடி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. காமெடி ஆன் த அதர் ஹேண்ட் shows a lower type of person and reveals human to be worse than they are in average. ஸோ இங்கே காமெடி அப்படின்ற எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு worse than they are, the person who was worse than they are. ஸோ சாதாரண மனிதர்களுக்கும் கீழாக உள்ள மனிதர்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், நடைமுறைகள்லாம் எப்படி இருந்துச்சு அதை ஃபோர்ட்ரைட் பண்ண விதமாக தான் காமெடிஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ காமெடியிலே 2 விதமாக நம்ம பார்க்கலாம். அதாவது தன்னை தாழ்த்திக்கிட்டு மக்களை வந்துட்டு சந்தோஷப்படுத்துகிற ஒரு முறையை வந்துட்டு வடிவேலு பின்பற்றுவார். ஆனால் ஆடியன்ஸை வந்துட்டு காமெடியனாகவும் காமெடியை வந்து ஹீரோவாகவும் பயன்படுத்துகிறவர் யாருன்னா விவேக் இல்லையா? அவன் மக்களை வந்துட்டு ஏளனம் செஞ்சு இவர் வந்துட்டு அதை கிரிட்டிசைஸ் பண்ண விதமாகவும் இங்கே கொடுத்துருப்பார். இதோட முரணாக இங்கே பார்க்கலாம். Comedy, on the other hand, shows a lower type of a person. It reveals a human to worse than they are in an average. Epic poetry, on the other hand, imitates noble men like a tragedy. அப்போ எபிக் poetryயும் ட்ராஜடியும் வந்துட்டு the man better than the men as a nobler and better than they are அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுது எபிக் அண்ட் ட்ராஜடி. காமெடி வந்துட்டு worse than they are, மனிதர்களுடைய இழிவான செயல்களை குறிப்பிடுவதாக அமையுது. And epic poetry, on the other hand, imitates noble men like ட்ராஜடி எப்படியோ அதே மாதிரி தான் எப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிளாட் இஸ் த சோல் ஆஃப் அ ட்ராஜடி அப்படின்னு இங்கே குறிப்பிட்றார். ஸோ ட்ராஜடிக்கு உடைய கருவே என்ன, ஒரு ஆன்மாவை ட்ராஜடியோட ஆன்மாவே என்ன அப்படின்னா பிளாட், அந்த கதைக்கரு எப்படி அமையோ அது அப்போ தான் வந்துட்டு ட்ராஜடி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் அவர் சொல்கிறாரு, அரிஸ்டாட்டில் எ பிளாட் மஸ்ட் ஹாவ் பிகினிங் மிடில் அண்ட் எண்ட். ஒரு கதைக்கரு வந்துட்டு தொடக்கம், நடுநிலை அண்ட் இறுதிநிலை, இந்த 3 உள்ளடக்கியதாக இருக்கணும். பிளாட் மஸ்ட் ஹாவ் பிகினிங் மிடில் அண்ட் எண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் பிளாட் ஆல்சோ மஸ்ட் கண்டெயின் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அஸ்டானிஷ்மெண்ட், ரிவர்சல், பெரிபிட்டியா அண்ட் ரெகக்னேஷன் அண்ட் சஃபரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிளாட் எப்படி இருக்கணும், திடீர்னு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கணும், அஸ்டானிஷ்மெண்ட் சர்ப்ரைசிங், அண்ட் ரிவர்சல் பெரிபிட்டியா, கடந்த காலத்துக்கு நிகழ்காலம், நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் வந்துட்டு இணைக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் ரெகக்னேஷன், ஒரு புரியாத ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். சஃபரிங்ஸ் அண்டு பாஸ்ட்டு சஃபரிங்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தி ரிவர்சல் இஸ் அன் ஐரானிக் ட்விஸ்ட் ஆர் சேஞ்ச் பை which the main action of the story comes full circle அப்படி சொல்கிறார். ரெகக்னேஷன் அப்படின்னா எதை குறிப்பிடுது, மீன் வாய் சேஞ்ச் ஃப்ரம் இக்னோரன்ஸ் டு நாலேஜ், அது தெரியாத ஒரு விஷயத்துலேருந்து தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிடும் வகையில் அந்த ரெகக்னேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சஃபரிங் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் ஆர் அ பெயின்ஃபுல் ஆக்ஷன். சஃபரிங் எதை பேஸ் பண்ணி அமையணும் அப்படின்னா, ஒரு மன்னனுடைய வீழ்ச்சி அல்லது அவனுக்கு நிகழக்கூடிய ஒரு வருத்தம், சோகம், இதை பேஸ் பண்ணி தான் சஃபரிங்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் when it comes to character, அவர் கேரக்டரைசேஷனை டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, a poet should aim for 4 things அப்படின்னு சொல்கிறார். ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பாயிண்ட்டும் 4 விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு த ஹீரோ மஸ்ட் பி குட். த ஹீரோ அப்படின்றவர் ஒரு மாரலி ஒரு சவுண்ட் குட்டாக இருக்கணும். அண்ட் தஸ் மேனிஃபெஸ்ட் மேரல் பர்பஸ் இன் ஹிஸ் ஸ்பீச். அவருடைய ஸ்பீச்சில் வந்துட்டு மாரல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட், ஹீரோ மஸ்ட் ஹாவ்
ப்ராப்பரிட்டி மெயின்லி வலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அப்படின்னா ஒரு சாதாரணவனாக இருக்கிறத விட வீரம், வல்லமை இந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவனாக இருக்கும் பொழுது அங்கே இதாகும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட்லி த ஹீரோ மஸ்ட் பி ட்ரூ டு லைஃப். ஸோ வாழ்க்கைக்கு உண்மையானவனாக இருக்கும் பொழுது அந்த ஹீரோ கேரக்டர் வந்துட்டு பேசப்படும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஃபைனலி த ஹீரோ மஸ்ட் பி கன்ஸ்ட்ரைன்ட். உறுதியான ஒரு மனநிலை கொண்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எந்த மாதிரியான கேரக்டரைசேஷனை வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பாயிண்ட் ஷுட் எய்ம்ஸ் ஆஃப் 4 things. 1, குட் அண்ட் மாரல். த கேரக்டர் ஷுட் ஹாவ் குட் அண்ட் மாரல். செகண்ட், மேன்லி வலர் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப வல்லமை கொண்டவனாகவும் வீரம் செறிந்தவனாகவும் இருக்கணும். ட்ரூ டு லைஃப், வாழ்க்கைக்கு உண்மையானவனாக இருக்கணும். 4 வந்துட்டு மஸ்ட் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா உறுதியான ஒரு தன்மையுடையவனாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறார். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட், an epic poem does not use song spectacle to achieve it cathartic effect அப்படின்னு சொல்கிறார். எபிக் poemல அதிசய காட்சிகளோ, எபிக் poem அப்படின்னா காவியத்தை சொல்லக்கூடியது, அவங்களுடைய வீரத்தை வந்துட்டு போர்ட்ரைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் அதிசய காட்சிகள் வந்துட்டு இடம்பெறக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கார். செகண்ட், எபிக்ஸ் ஆஃபன் cannot be presented at a single sitting. அப்போ ஒரு காவியம் அப்படின்றது ஒரு சிங்கிள் சிட்டிங்கில் நிகழக்கூடியதாக இருக்கக்கூடாது, அது தொடர்ச்சியான ஒரு கதை களம் கொண்டதாக இருக்கணும் அப்படின்றத இங்கே பேசுகிறார். தென் அரிஸ்டாட்டில் ஆர்கியூஸ் தட் ட்ராஜடி இஸ் இன் ஃபேக்ட் சுப்பீரியர் டு எபிக். எப்பிக்கை விட ட்ராஜடி தான் வந்துட்டு முதன்மையானதாக சுப்பீரியர் முன்னாடியே உள்ளது அப்படின்னு பார்க்குறாரு. பிகாஸ் இட் ஹாஸ் ஆல் த எபிக்ஸ் எலிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் spectacles and music to provide an intelligent pleasure for the audience அப்படின்னு இங்கே சொல்லப்படுறாரு. இந்த வீடியோவை நீங்கள் 2 வழியில் பயன்படுத்தலாம். ஒன்று, நீங்கள் டைரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஏற்கனவே நிறைய சோர்ஸஸ் வந்து படித்து வச்சுருப்பீங்க. அந்த படித்து வச்சுருக்க சோர்ஸஸோடைய இதை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ பர்டிகுலர்லி டூரிங் த ஃப்ரீ டைம் நீங்கள் இதை கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நாலேஜ் அனாலிசிஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன ப்ரீவியஸ் நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்ததோ அதை இப்போ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிக்கூடக்கூடிய வகையில் இந்த நோட்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்களும் பயன்படுத்திக்கிட்டு இந்த டிஆர்பி எக்ஸாமுக்காக தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய சக நண்பர்களுக்கும் இதை பகிர வேண்டுமா நான் கேட்டுக்கிறேன். நன்றி.